மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய தினம். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் சில தேடல்களுக்கு, அதாவது கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்றுமாங்க, அது மாதிரி உங்களுடைய தேடல்களுக்கு நல்ல பதில்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதுவும் உங்களுக்கு ஆதாயமாக நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட இருந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உங்களுடைய செயல்பாடுகளிலும் நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடக்கூடிய காலமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு, ஆனால் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் உங்கள் செயல்பாடுகளில் சில குறைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. புதிய முயற்சிகளும் ஆடை ஆபரணங்களும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் புதிய எண்ணங்கள் உதயமாகும். நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் தன லாபங்கள் என்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இனிமையாகவும் அர்த்தம் பொதிந்தவையாகவும் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் நல்ல பெயரும் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள், சுலபமான வெற்றிகள் எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். படபடப்பாக செயல்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினம், வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. உங்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீரக்கூடிய தினமாக அமையும். சில நேரங்களில் வெளிமனிதர்களுடைய புதிய அறிமுகங்கள் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அளவில், நீண்ட கால நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவில் அமையும். மொத்தத்தில் சில புதிய அனுபவங்களும் திருப்பங்களும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படும், தன லாபம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தன்னலம் இல்லாமல் செயல்பட நன்மைகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், ரொம்ப நல்ல லாபமும் இனிமையான ஒரு சூழ்நிலையும் அனுபவிக்கக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும், ஆனால் அது சுப செலவுகளாக அமையும். சில புதிய அறிமுகங்கள் ஏற்படும். வெளிநாட்டவரோடு பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் வெளிநாடு சென்று வருவதற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய தினமாகவும் இது அமையும். சில பேருக்கு நல்ல ஒரு கோயில்களுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களுக்கு சிறப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய, ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படும். அதே போல் பூச நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம், மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் குறிப்பாக மனசில் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்கள் செயல்களை துவக்குவது நல்லது. அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களால் செய்து முடிக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக முடித்து தருவார்கள். அதனால் ரொம்ப மன சந்தோஷத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய, திருப்பங்களை தரக்கூடிய நல்ல தினம் அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். நல்ல தினம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். சுலபமான வெற்றிகள் ஏற்படும். சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மாபெரும் திருப்பங்கள், வெற்றிகள், அதில் வரக்கூடிய நீங்கள் நினைத்த மாற்றங்கள், இது எல்லாமே நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நடத்தி காட்டினோம் என்ற நல்ல புகழையும் பெயரையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்களே ஏற்படும், வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே உங்களுக்கும் ஏற்படும். சில நேரங்களில் அவசரமாக செயல்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது மட்டும் மனசில் கொள்ள வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. சிவபெருமானை வணங்கும் பொழுது நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாற்றிலுமே பெரிய அளவு வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க. அது மாதிரியான நல்ல தினம். நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் பரபரப்பாக செயல்படுவீர்கள். அவசரமாக செயல்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இது அமையும். தெய்வ கடாட்சம், தெய்வ அருள் இதெல்லாம் பெற்றுத்தந்து நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமையும். அதனால் கொஞ்சம் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் நிதான போக்கை கையாள்வது நல்லது. முக்கியமான அலுவல்களை காலையிலே முடித்து விடுங்கள். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாத்துலேயுமே சிறு சிறு குறைகள் தெரியும். அதனால் அதை நிவர்த்திக்கும் வகையில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையில் ஒரு சிறப்பான தினம். உங்கள் குடும்பத்தில் பல நன்மைகள் நிகழும். தந்தைக்கு உள்ள உறவுகள் சிறப்பாக இருக்கும். இல்லை பெரியவர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்ததால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். சுபமான தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பார்க்கலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து புதுசாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. சில நேரங்களில் போராட்டம் இருக்கலாம், எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வந்து சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய தினமாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால் ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்கள் உங்கள் தெய்வ பக்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மைகளை பெற்று தரக்கூடிய தினமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். சில புதிய மந்திர சித்திகள் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலம் அதனால் ஏற்படக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கும். சதய நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதான போக்கோடு செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அது போன்ற நல்ல தினமாக இது அமைகிறது. மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினம். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இது அமையும். தெய்வ காரியங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு இதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல சீரிய சிறப்பான பலன்களை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், நண்பர்களால் நல்ல உதவிகள் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு.